தமிழ்நாடை போல ஒரு நல்ல ஸ்டேட்டு எங்கேயுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. உண்மையாக சொல்ல போனோம்னா லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயும் படிப்பு எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு எப்போதுமே முதன்மையாக இருக்கும். இது அம்மா வரும்போதெல்லாம் 2, 3க்கு போனால் கூட அதை நவர்த்தி பின்னாடி கொண்டு போவோம். அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7, 8, 9க்கு போயிட்டோம். நம்ம நினச்சி பார்க்காத ஸ்டேட்டெல்லாம் நம்மளுக்கு மேலே இருக்குது. இப்போ தமிழ்நாடு அவ்வளோ புத்திசாலிகள் உள்ள இடம். உழைப்புலையும் சரி, படிப்புலையும் சரி. ஆனால் அரசாங்கம் சரியில்லை. அது நல்லா கண்ணுக்கு தெரியுது. அப்போ இருந்தப்ப பார்த்தீங்கன்னாக்க கலெக்டருக்கு வேலை இருக்கும். இப்போ கலெக்டருக்கு வேலை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால கலெக்டருக்கு வேலை இல்லை. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்தே கலெக்டர்களுக்கே ரொம்ப வேலை இல்லை. சும்மா ஏதோ அப்படி போயிட்டு வராங்க, அவ்வளோதான். பெரிய வேலைன்னு ஒன்றுமே இல்லை. இது நான் கலெக்டருக்கு மட்டுமானு பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வழியாக விசாரித்து பார்த்தாலும் அதே நிலைமையிலே இருக்கு எல்லாமே. காரணம் என்னன்னா இல்லை. ஒரு முதலமைச்சருடைய பையன் சொல்றாரு, நாங்கள் ஒரு நாளைக்கு 8000 மூட்டை எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஒன்றும் வேண்டாம், இந்த 2 மாவட்டத்தில் 150 சென்டர். அந்த சென்டரில் அப்போ என்ன ஒரு நாளைக்கு 40 மூட்டை 50 மூட்டை தான் எடுக்கிறீங்களா? நீங்கள் கணக்கு பாருங்க, கணக்கே வராது. அப்போ என்ன நினைக்கிறீங்க? வாங்கி வந்ததை ஏதோ சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. விவசாயிகளுக்கு நல்லா தெரியுது. இப்போ என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு வழியில் இதை எடுத்து ஆகணும். அதை நீங்கள் போய் கேளுங்க, மத்திய அரசுக்கிட்ட கேளுங்க. நானும் வெளிப்படையாக சொல்லிட்டேன், மத்திய அரசு உதவி பண்ணணும்னு. அந்த முயற்சிகளில் இறங்குங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நான் பார்த்ததுல என்ன தெரியுது, இந்த அரசாங்கத்துக்கு வேலை தெரியல அப்படிங்கிறத இந்த விதத்திலையும் காமிச்சிட்டாங்க.